ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணி மசாலா வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பிரியாணியில் 10 எடுத்துக்கோங்க, பட்டை 30 கிராம் எடுத்துக்கோங்க, லவங்கம் 20 கிராம், கல்பாசி 30 கிராம், மராத்தி மொக்கு 20 கிராம், ஏலக்காய் 30 எடுத்துக்கோங்க, ஸ்டார் அனைஸ் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது 10 எடுத்துக்கோங்க, மிளகு 2 டீஸ்பூனும் தனியாக 1/2 கப்பு எடுத்துக்கோங்க, சோம்பு சீரகம் ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்தடுங்க. அது நீங்கள் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாவே அந்த வாசம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துருச்சா அப்படிங்கிறத பிரியாணி இலையை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை உடச்சிங்கன்னா அது நல்லா சடன்னு ஒரு சவுண்டோடு நொறுங்கும். அப்படி வந்துச்சுனாவே அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், பரபரன்னு அரைங்க. அப்போ தான் பிரியாணியில் மசாலா நிற்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சிக்கன் மட்டன் எந்த கிரேவினாலுமே நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும், நல்ல வாசமாக இருக்கும். உங்களுடைய சிக்கன் மட்டனோட டேஸ்ட்டே மாற்றிடும். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.